ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சமோசா தான் பண்ணியிருந்தோம். சமோசாவோட ஷேப்ஸ் மட்டும் பண்ணாமல் குழந்தைங்களுக்கெலாம் பிடிச்ச மாதிரியான ஸ்கொயர், ரெக்டாங்கிள், கோன் டைப், ஸோ எல்லாம் டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸ் வச்சு நாங்கள் இன்றைக்கி சமோசா பண்ணியிருந்தோம். சூப்பராகவே இருந்தது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் கோதுமை மாவை நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு சாஃப்டாக வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுருங்க. ஊற வச்சின பிறகு நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி நம்ம ஸ்கொயர் ஷேப்லேயோ இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்லேயோ இல்லைனா ட்ரையாங்கிள் ஷேப்லேயோ நல்லா அந்த மாவை கத்தியால் கட் பண்ணிவிட்டு உள்ளே நீங்கள் என்ன ஸ்டஃப்னா வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஆனியனும் ட்ரை பண்ணியிருந்தேன், பொட்டேட்டோவும் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா வந்திருந்தது. ஸோ ஆனியன் கூட மிளகாய், உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அந்த ஸ்டஃப்பை உள்ளே வச்சு நான் ட்ரை பண்ணியிருந்தேன். பொட்டேட்டோ ஆஸ் யூஷுவல் நல்லா வேக வச்சு அதை நல்லா ஃப்ரை பண்ணி நான் பொட்டேட்டோவை ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ ரெண்டுமே ரொம்ப நல்லா வந்திருந்தது. ஸோ இதை நீங்கள் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸில் எப்படி வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்ச பிறகு ஆஸ் யூஷுவல் அடுப்பில் நீங்கள் ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் நல்லா பொரிச்சு எடுக்கணும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக பொரிச்சு எடுங்க. ஸோ பொரித்த பிறகு ஸோ குழந்தைங்க ரொம்ப விரும்பி ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸோ டெஃபினட்டாக இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லதும் கூட. ஏன்னா வீட்லேயே செய்கிறோங்கிறதால ஹைஜீனிக்காக பார்த்து சமைப்போம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.